பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, புதிய நாளை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற வார்த்தை, அது சங்கீதம் அதிகாரம் 43வது அதிகாரத்தில் 1வது வசனம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவையும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் நியாயத்தை விசாரித்து, ஆண்டவரே, நான் நியாயம் உள்ள பிள்ளையாக இருக்கிறேன், நான் உமக்கு பயந்த பிள்ளையாக நடந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய நியாயத்தை விசாரித்து, ஆண்டவரே, பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி. அவங்க பக்தி இல்லாத பிள்ளைகளாக இருப்பாங்க, ஆனா உங்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி செஞ்சிருக்கலாம்ல, ஏன் அந்த பிள்ளை இப்படி செஞ்சிருக்கலாம்ல என்று சொல்லி நம்மளை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அந்த மனுஷருக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து, அதோடு மாத்திரமல்ல, சூதும் அநியாயமுமான சூது எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள். சில பேர் நான் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சூது எண்ணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பிறரை கெடுக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மனிதர்கள். சூதும் அநியாயமுமான மனுஷருக்கு என்னை தப்புவையும். ஏன் என்னை தப்பு வைக்கணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் என்று சொல்லி சொன்னால், இந்த உலகம் அநியாயக்காரர்கள் நிறைந்த உலகம், அக்கிரமக்காரர்கள் நிறைந்த உலகம், கெட்ட மனிதர்கள் நிறைந்த உலகம். இந்த உலகத்துல நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நடக்கின்ற பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும், அசாதாரண சூழ்நிலைகள் உண்டாகும். அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் தப்பு வைக்க வேண்டும் என்றால், நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய கருணை வேண்டும், ஆண்டவருடைய இரக்கம் வேண்டும், ஆண்டவருடைய தயவு வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அவற்றை இறை வேண்டுதல் செய்யணும். ஏசப்பா, எங்க கூட இருங்க ஆண்டவர், நாங்க நியாயமா இருக்கிறோம், எங்களுடைய நியாயத்தை நீங்க விசாரிங்க, நாங்க நியாயமான பிள்ளையாக இருக்கிறோம், அநியாயம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்களை விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க, சூதும் அக்கிரமம் உள்ள பிள்ளைகளிலிருந்து எங்களை தப்பித்து போகிறதுக்கான வழியை நீங்க சொல்லுங்க என்று சொல்லி நீங்க அவற்றை கேட்கின்ற பொழுது தேவன் நீங்க தப்பி செல்லக்கூடிய வழியை காமிப்பார். இந்த உலகத்துல சாத்தான் வலை விரிச்சு காத்து கொண்டிருக்கிறான், எப்ப நீங்க விழுவீங்க என்று சொல்லி. நீங்க விழுகின்ற வேளையில உங்க காலை பிடிச்சிட்டு விடாம உங்களை அழித்து போகக்கூடிய அக்கினியிலே அழைத்து சொல்வது சாத்தான் தயாராக இருக்கிறான். அப்ப நாம் என்ன செய்யணும்? அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவனுடைய தயவு வேண்டும். அவருடைய தயவை நாம் பிடித்துக் கொள்வோம். அப்பொழுது பக்தி இல்லாத ஜாதியாருக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அது பக்தி இல்லாத ஜாதியாரோடு தேவன் நமக்காக வழக்காடுவார். என் பிள்ளை நீ குறை சொல்லாத, அவன் உண்மை உள்ளவன், அவன் நீதி நியாயங்கள் செய்கின்ற மகனாக இருக்கிறான் என்று சொல்லி நமக்காக அவர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்லாம, சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்பு வைங்கப்பா என்று சொல்லி நாம் கேட்கின்ற போது தேவன் நம்மளை தப்பு வைத்து நமக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக இருந்து நம்மை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய கால் அங்கே மாட்டிக்கொள்ளாதபடி தேவன் நம்மை தப்பு வைத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்ம முறையிடலாமா? வாங்க முறையிடலாம். நேசிக்க நண்பதற்கு நேசப்பா, இந்த உலகமானது அநியாயங்கள் நிறைந்தது, அக்கிரமங்கள் நிறைந்தது ஆண்டவரே, துன்மார்க்க ஜீவியங்கள் நிறைந்த உலகம் ஆண்டவரே. இந்த உலகத்துல பக்தி இல்லாத மனிதர்கள் அநேக பேர் உண்டு. இந்த மனிதர்களோடு எங்களுக்காக நீங்க எங்களுக்கு வழக்காடி, சூதும் அநியாயம் உள்ள, சூதும் வஞ்சனை உள்ள மக்களுடைய எண்ணங்களுக்கு எங்களை தப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். எங்களை தப்பு வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் நியாயத்தின் பக்கம் நிக்க, நீதியின் பக்கம் நிக்க, உம்முடைய பக்கத்துல நிக்க எங்களுக்கு நீங்க கற்று தந்திருக்கிறீங்க. அதன்படியே நாங்க வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், வேதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆபத்துக்கள் வரும். அந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை பாதுகாக்க நீர் ஒருவர் உண்டு என்கிற அந்த வைராக்கியத்தோடு கூட தொடர்ந்து ஓடுவதற்கான வெள்ள நீங்க தரும்படியாச்சு வைக்கிறோம். அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க எங்களை வெள்ள எடுத்துங்கப்பா. துதிக்க நமக்கு எல்லாற்றும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.